தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. 40 ஆண்டுகளாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. கிறிஸ்துவே, எம் இளஞாயிறே, இருளை உளம் நின்றகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலம் இதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமனம் கொண்டெம்மை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடனும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும் அஃது உம் நாளே, மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம்.
பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறையவனே, படைப்புகள் அனைத்தும் உமை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமென். முன்மொழி 1. கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறிச் செல்வார். இறைவா, உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா, உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், நீதி நியாயத்தில் நிலை நிற்பவன், இதயத்தில் நேரியவை தியானிப்பவன், தியானிப்பவன். இறைவா, உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா, உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? நாவால் எப்படி சொல்லும் கூறாதவன், அயலானுக்கு தீமை செய்யாதவன், பிறரை பழித்து உரைக்காதவன், உரைக்காதவன். இறைவா, உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா, உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? தீயோரை இழிவாக கருதுபவன், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவன், தனக்கு துன்பம் வந்தாலும் தந்த வாக்குறுதியை மீறாதவன், மீறாதவன். இறைவா, உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா, உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறி செல்வார். முன்மொழி 2. என்றுமுள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். என்றும் வாழும் கடவுள் போற்றி.
ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்துக்கும் நிலைக்கும். அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. இஸ்ரவேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். அவர் தமது பெருமையை உங்களுக்கு காட்டியுள்ளார். எல்லா உயிர்கள் முன்னும் அவரை ஏற்றுங்கள். ஏனெனில் அவர் நம் ஆண்டவர், நம் கடவுள், நம் தந்தை, எக்காலத்துக்கும் அவர் கடவுள். உங்களுடைய நெறிகெட்ட செயல்களுக்காக அவர் உங்களை தண்டிப்பார். நீங்கள் சிதறடிக்கப்பட்டுள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உங்களை ஒன்று கூட்டி உங்கள் அனைவர் மீதும் இரக்கத்தை பொழிவார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள். வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்றும் உள்ள மன்னரை ஏற்றி போற்றுங்கள். நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளை மனம் திரும்புங்கள். அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூறுவார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். நான் என் கடவுளை புகழ்ந்தேத்துவேன். என் உள்ளம் விண்ணக வேந்தரை போற்றுகின்றது. அவரது மேன்மையை நினைந்து பேரு வகை கொள்கிறது. அனைவரும் புகழ் பாடுங்கள். எருசலேமில் அவரை போற்றுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்றும் உள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏற்றி போற்றுங்கள். முன்மொழி 3. நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழ் செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு வீணையினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புதிய பாடல்களை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல்கள் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் அனைத்தும் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் உருவாயின. அவர் கடல் நீரை குவியலாய் சேர்த்து வைத்தார். அந்நீரை ஆழ் நிலவரைகளில் சேமித்து வைத்தார். அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக. அதில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவதாக. அவர் சொன்னார், உலகம் உண்டானது. அவர் கட்டளையிட்டார், அது நிலை பெற்றது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை அவர் சீர்குலைக்கின்றார். ஆண்டவரின் திட்டங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் எண்ணங்களோ தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும்.
ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மாநிலர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை அவர் கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. தம் படை பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை, தம் வலிமை மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை. வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண், வலிமை மிகுதியாயினும் அது விடுவிக்காது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். அவரை நினைத்து நம் உள்ளம் களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. அருள்வாக்கு. செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 10 மற்றும் 11. நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். அப்போது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவனையே உற்று நோக்குவார்கள். அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறிகொடுத்து ஓலமிட்டு அழுபவரைப் போலும், இறந்து போன தம் தலைப்பிள்ளைக்காக கதறி அழுபவர் போலும் மனம் கசந்து அழுவார்கள். அந்நாளில் எருசலேமில் எழும்பும் ஓலம் மெகிதோவின் சமவெளியில் அதத்ரிமோனின் புலம்பலைப் போல பெரிதாயிருக்கும். சிறு மறுமொழி. வேடரின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடரின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடரின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. வேடரின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். செக்கரியாவின் பாடல் முன்மொழி. நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து
விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். மன்றாட்டுகள். விண்ணகத்திலிருந்து வந்த நமது உணவாகிய கிறிஸ்துவை வாழ்த்தி மன்றாடுவோம். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, உமது நற்கருணை உணவில் எங்களுக்கு பங்களித்தருளும். உமது பாஸ்கா பலியின் ஆசிகளால் எங்களை நிரப்பியருளும். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தியருளும். உமது வார்த்தையை நாங்கள் நம்பிக்கையோடும் கீழ்ப்படிதலோடும் எங்கள் இதயங்களில் ஏற்றுக்கொள்வோமாக. எங்களுடைய விடாமுயற்சியின் வழியாக நல்ல பயனை எங்களுக்கு அளித்தருளும். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தியருளும். உலகத்திற்கான உமது திட்டத்தை நாங்கள் ஆர்வத்தோடு நிறைவேற்றச் செய்யும். இதன் வழியாக திருச்சபை அமைதியின் நற்செய்தியை பரப்புவதாக. வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தியருளும். பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம். உமது மீட்பின் அருளால் எங்கள் குற்றங்களை அகற்றியருளும். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தியருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, உம் மக்களாகிய நாங்கள் உமது திருவுளத்திற்கு பணிந்து ஊழியம் செய்வதில் நிலைத்திருப்போமாக. இத்தகைய கீழ்ப்படிதலின் வழியாக உமது திருச்சபை நாங்கள் வாழும் இந்நாட்களில் அருளில் வளரவும் எண்ணிக்கையில் சிறந்து விளங்கவும் செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.